காலநிலை மாற்றம் மானிட செயற்பாடுகளில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கும்போது, முதலாவதாக பாருங்கள், ஒன்று மீன்பிடி தடைப்படல், வருமானம் குறைதல். இரண்டாவதாக விவசாயம் பாதிப்படைதல், தொற்று நோய் பரவுதல், இயற்கை அனர்த்தம் அதிகரித்தல், குடிநீர் மாசடைதல், தாழ்நில பிரதேசம் குறைவடைவதால் குடியிருப்புகள் இழப்பு போன்ற விடயங்கள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன. அவற்றில் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் சற்று பார்க்கும் போது, முதலாவதாக இந்த காலநிலை மாற்றம் காரணமாக மீன்பிடி தடைப்படல், வருமானம் குறைதல். அப்ப காலநிலை மாற்றத்திலே உள்ள விடயங்கள் சூறாவளி மிக முக்கியமானது. இந்த மீன்பிடி பாதிப்புகளை ஏற்படுத்துவதிலே இந்த சூறாவளி மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் மீனவர்கள் எதிர்நோக்கி அவர்களது விடயங்களை, வள்ளங்கள், வலைகள் போன்ற பல்வேறு அவர்கள் உபகரணங்கள் பாதிப்படைந்து மீன்பிடி தடைப்படும். அது மட்டுமல்லாமல் அதிக மழை வீழ்ச்சியும் இந்த மீன்பிடி தடைப்படலால் தடைப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. வறட்சியும் இந்த மீன்பிடி பிரச்சனைகளை, மீன்பிடி தடைப்பட்டு வருமானம் குறைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. வறட்சி என்னும் போது அதிக வெப்பநிலை, நான் ஏற்கனவே உங்களுடன் கலந்துரையாடியது போன்று இந்த அதிக வெப்பநிலை மிக முக்கியமான காரணம். இந்த அதிக வெப்பநிலை, வறட்சி என்பதை விட அதிக வெப்பநிலை என்பது மிக பொருத்தமாக இருக்கும். அதிக வெப்பம் காரணமாக இந்த முருகை கற்பாறுகள் அழிதல், அதே போன்று நீரின் உவர்த்தன்மை அதிகரித்து மீனினங்கள் அழிதல் காரணமாகவும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது, காலநிலை மாற்றத்தால் இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு சூறாவளி, அதிக மழை வீழ்ச்சி, அதிக வெப்பம் காரணமாக மீன்பிடி தடைப்பட்டு மீனவர்களுக்கு வருமானம் குறைகின்றது. இது முதலாவதாக. இரண்டாவதாக விவசாயம் பாதிப்படையும். இந்த காலநிலை மாற்றத்தில் மிக முக்கியமான விடயம் இந்த விவசாயம் பாதிப்படையும் போது, ஒன்று வறட்சி காரணமாக பயிர்கள் அழிவடைந்து செல்வல் மிக முக்கியமாக இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அதாவது வறட்சியால் நிலம் அமிலத்தன்மை அடையும் என கூறுவார். வறட்சி காரணமாக நிலம் அமிலத்தன்மை அடைவதால் பயிர் நிலங்கள் அழிவடைகின்றது. அதே போன்று அதிக மழை வீழ்ச்சியும் பயிர் நிலங்களை அழிவிக்கக்கூடிய செயற்பாடுகள் இருக்கின்றது. சூறாவளியும் பயிர் நிலங்களை மிக கூடுதலாக பாதிப்படைய செய்கிறது. ஆகவே வறட்சியாக இருக்கலாம், அதிக மழை வீழ்ச்சியாக இருக்கலாம், வேகமான சூறாவளி காற்றுகளாக இருக்கலாம். இவை இந்த விவசாய செயற்பாடுகளை பாதிப்படைய செய்கின்றன. அடுத்ததாக இந்த தொற்று நோய் பரவுதல். இந்த அதிக மழை வீழ்ச்சி காரணமாக கூடுதலாக இந்த நுளம்பின் காரணமாக பல்வேறு விதமான தொற்று நோய்கள் பரவுதல், டெங்கு, மலேரியா, யானைக்கால் போன்ற நோய்கள் பரவுதல். தொற்று நோய் இதில் முக்கியமான டெங்கு நோய், யானைக்கால் நோய், அதே போன்று மலேரியா போன்ற நோய்கள் பரவுவதுடன் இந்த தொற்றா நோய்களையும் நாம் இதிலே மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதிக வெப்பம் காரணமாக தோல் புற்றுநோய்கள் ஏற்பட போகின்றன. அதிக வெப்பம் காரணமாக தோல் புற்றுநோய் ஏற்படும். அதே போன்று அதிக குளிர் காரணமாகவும் இந்த வலி மாசடைந்து சுவாசம் தொடர்பான இருதய நோய்கள் ஏற்படுவதற்கும் கூடுதலான சந்தர்ப்பம் இருக்கு. அது மட்டுமன்றி இந்த மந்த போசனையும் தொற்றா நோய்களிலே ஏற்பட போகின்றது. மந்த போசனை, அதாவது பயிர் நிலங்கள் அழிவடைவதன் காரணமாக உணவு உற்பத்தியிலே பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டு இது பல்வேறு மந்த போசனை நோய்களை கொண்டது. ஆகவே ஒன்று தொற்று நோய்கள் பரவுதல், நுளம்பு காரணமாக மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதுடன் தொற்றா நோய்கள் காரணமாக ஒன்று அதிக வெப்பம் காரணமாக தோல் புற்றுநோயும், அதிக குளிர் காரணமாக வலி மாசடைந்து இருதய நோய்களும், பயிர் நிலங்கள் அதிக வெப்ப மழை காரணமாக பாதிப்படைந்து இந்த மந்த போசனையும் ஏற்படுவது மிக முக்கியமாக நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்தல். காலநிலை மாற்றம் காரணமாக இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கின்றது. வறட்சி, சூறாவளி, இயற்கையான காட்டுத்தீ, அதே போன்று அதிக மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்குகள் என்பன காரணமாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்றது. அடுத்த விடயமாக இந்த குடிநீர் மாசடைதல். அதிக வறட்சி காரணமாக குடிநீர் மூலகங்கள் வற்றி செல்லுதல், குளங்கள், சிறு நீர்த்தேக்கங்கள், குட்டைகள் என்பன வற்றி செல்லுதல், அதை நம்பியுள்ள
மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய முடியாமல் போகின்றது. இதன் காரணமாக இந்த காலநிலை மாற்றம் காரணமாக மிக முக்கியமாக இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது குடிநீர் மாசடைதல். அடுத்ததாக தாழ்நில பிரதேசம் குறைவடைவதால் குடியிருப்புகளின் இழப்பு. அந்த காலநிலை மாற்றத்திலே அதிக வெப்பம் காரணமாக முனைவு பிரதேசங்களில் பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர் மட்டம் அதிகரிப்பதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்களிலே கடல் நீர் உள்வரல் செயற்பாடு நடைபெறுகின்றது. இதன் காரணமாக குடியிருப்புகளுக்குள் நீர் வந்து மனிதர்களுக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக ஏற்படுகின்றது. இது அண்மை காலங்களில் நமது நாட்டிலே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கின்றது. அதாவது பூனரி, தனங்கிழப்பு போன்ற பிரதேசங்களில் நீங்கள் இதை போன கிழமைகளிலே நீங்கள் இதை அவதானித்திருக்கலாம். பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக மிக கூடுதலாக இதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முக்கியமாக இந்த கடல் நீர் மட்டம் உள்வருதல் காரணமாக இந்த 18 தொடக்கம் 59 சென்டிமீட்டர் கடல் நீர் மட்டம் உயர்கின்றது. இதன் காரணமாக உலகில் உள்ள சனத்தொகையில் 50% மக்கள் சனத்தொகையில் 50% மக்கள் கடற்கரையில் இருந்து 60 கிலோமீட்டர் உட்பட்ட பிரதேசத்திலே வாழ்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த கடற்கரையை அண்டியுள்ள மக்களின் குடியிருப்புகள் மிகவும் கூடுதலாக இழக்கப்படுகின்றது. இது மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது. அடுத்தது நாங்கள் இந்த காலநிலை மாற்றங்களை இழிவளவாக்குவதற்கான நடவடிக்கைகள், காலநிலையால் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கிறோம். அதில் முதலாவது திண்மக் கழிவுகளை முகாமை செய்தல், மீள்காடாக்கம், பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலுமூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல், புதுப்பிக்கக்கூடிய சக்தி வலுமூலகங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், பொது போக்குவரத்தை ஊக்குவித்தல், விவசாய நடவடிக்கைகளில் சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவித்தல். இந்த விடயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை இழிவளவாக்கி கொள்ள முடியும். அவை தொடர்பாக சற்று பார்க்கும்போது இந்த திண்மக் கழிவுகளை முகாமை செய்தல் மிக முக்கியமானது. இது பாடசாலைகளிலும் சரி, தற்போது நகர பிரதேசங்களிலும் நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நிறப்பட்டிகளிலும் ஒவ்வொரு விதமான குப்பைகளை இட வேண்டும். இது உலக ரீதியிலே பின்பற்றப்படுகின்ற விடயங்கள். முதலாவது கருப்பு பட்டிக்குள் உணவு பண்டங்களை இடுதல், உணவுப் பொருட்களை இடுவது. அடுத்ததாக இந்த சிவப்பு பெட்டிக்குள் உலோகப் பொருட்களை இடுவது. அடுத்ததாக நீல பெட்டிக்குள் பேப்பர், கடதாசி போன்றவற்றை இடுவது. அடுத்ததாக இந்த பச்சை நிறப்பட்டிக்குள் கண்ணாடி பொருட்களை இடுவது. இது இந்த குப்பைகளை தரம் பிரித்து நாம் இடும்போது பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும். உணவுப் பொருட்கள், கடதாசி என்பவற்றை பயன்படுத்தி கொம்பஸ் உரங்களை தயாரிப்பார்கள். உலோகப் பொருட்கள், கண்ணாடி என்பவற்றை மீள் சுழற்சிக்காக பயன்படுத்துவார்கள். மீள் சுழற்சியாக பயன்படுத்தி பல்வேறு வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த திண்மக் கழிவுகளை நாங்கள் ஒழுங்காக முகாமை செய்து உரிய வகையிலே கழிவுகளை நாங்கள் அகற்றுவோமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள், திண்மக் கழிவுகள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள் மிக குறைவாக குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த மீள்காடாக்கம், காடுகளை மனிதன் தேவைக்காக வெட்டி அழிக்கும் போது அதே செயற்பாட்டின் மூலமாக திருப்பவும் மரங்களை நடுவதன் மூலமாக இந்த காலநிலையின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். மிக கூடுதலாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே இந்த காகிதக்கூழ் உற்பத்தி நடைபெறும் பிரதேசங்களில் இதை ஒரு வளமையான செயற்பாடுகளாக கொள்கின்றனர். ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சின்ன மரங்களை வைத்து அதை நடுவது. ஆனால் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இந்த செயற்பாடு மிக குறைவாக இருக்கின்றது. இது ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் தற்போது இதுகளை நாம் அனைவரும் கடைபிடித்து வர வேண்டியது மிக முக்கியம். அப்ப மீள்காடாக்கல் மூலமாகவும் இந்த காலநிலையில் ஏற்படும் பாதிப்புகளை இழிவளவாக்கி கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலு மூலகங்களை குறைவாக பயன்படுத்தல். டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பவற்றின் மூலமாக இயங்கும் உபகரணங்களை மிக குறைவாக பயன்படுத்தி அதற்கு பதிலாக வேறு பொருட்களை பயன்படுத்தி, உதாரணமாக சூரிய சக்தி மூலம் இயங்கும் வாகனங்கள், ஹைட்ரோனிக் வாகனங்கள், இதுகளை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த பச்சை வீட்டு வாயுக்களை மிக குறைவாக குறைத்துக் கொள்ள முடியும். புதுப்பிக்கக்கூடிய சக்தி வலுமூலகங்கள் பயன்பாட்டை அதிகரித்தல். இதில் குறிப்பிட்டவாறு ஒன்று காற்றாலைகள் மூலமாக மின்சாரத்தை நாங்கள் உற்பத்தி செய்வது.
இரண்டாவதாக சோலார் சிஸ்டம், சூரிய படல் மூலமாகவும் நாங்கள் மின்சாரத்தை கூடுதலாக உற்பத்தி செய்து கொள்ளலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே மிக கூடுதலாக இவற்றை பயன்படுத்துகின்றார்கள். நமது நாடுகள் இப்பொழுது சற்று முன்னேறி வருகின்றது. இலங்கையிலே பருக்கந்தன் இடத்தில் இந்த சூரிய படல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. காற்றாலை மூலமாக பளை, தற்பொழுது தரங்கிழப்பு பகுதிகள் போன்ற பகுதிகளிலே மிக கூடுதலாக இந்த காற்றாலைகளை காணலாம். இவற்றின் மூலமாக நாங்கள் சக்தியை பெற்றுக்கொள்வதனால் அந்த காலநிலை மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கு. அடுத்ததாக இந்த பொது போக்குவரத்தை ஊக்குவித்தல். ஒவ்வொருவரும் தமக்கு தேவையான மோட்டார் பைக், காருகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக பொது போக்குவரத்து, பஸ், அதே மாதிரி புகையிரதம் என்பவற்றை பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளியேற்றப்படும் இந்த கரியமில வாயுக்கள், பச்சை வீட்டு வாயுக்களின் அளவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக அந்த காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு மிக துணை புரிகின்றது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே மிக கூடுதலாக இந்த பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. விவசாய நடவடிக்கைகளில் சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவித்தல். நாம் இந்த சேதன பசலைகளை பயன்படுத்துவதன் மூலமாக புவியில் வெளியிடப்படுகின்ற பச்சை வீட்டு வாயுக்களை குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நிலத்துக்கும் உவப்பானதாக இருக்கும். அப்ப இரசாயன பசலைகளை பயன்படுத்துவதை விடுத்து இந்த விவசாய நடவடிக்கைகளிலே சேதன பசலைகளை, இலைகள், ஆட்டெரு, மாட்டெரு என்பவற்றை கூடுதலாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் சில மாதிரி வினாக்களுக்கு செல்வோம். பூகோள வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் 4 தருக. பூகோளத்தின் வெப்பநிலை மிக கூடுவதால் ஏற்படும் பாதிப்புகள். இதில் நாங்கள் ஏற்கனவே கற்றது போன்று ஒன்று காலநிலை மாற்றங்கள் ஏற்படல், இது தொடர்பாக சற்று விரிவாக நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக முனைவு பனிக்கட்டி படிவுகள் உருகுவதால் கடல் நீர் மட்டம் உயர்வடைதல். அடுத்ததாக சமுத்திர நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் கடல் வாழ் உயிரினங்கள் இறத்தல். சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பதால் சூறாவளிகள் ஏற்படும். இது இதற்குரிய விடையாக இருக்கின்றது. இந்த 4 விடைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த காலநிலை மாற்றத்தினால் மானிட செயற்பாடுகளின் மீது ஏற்படும் தாக்கங்கள் 4. மீன்பிடி தடைப்படல், வருமானம் குறைதல், இரண்டாவதாக விவசாயம் பாதிப்படைதல், மூன்றாவதாக தொற்று நோய்கள் பரவுதல், நாலாவதாக இயற்கை அனர்த்தம் அதிகரித்தல். இந்த 4 விடைகள் தவிர்ந்த வேறு விடைகளை நாங்கள் கலந்துரையாடினோம். அவற்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த காலநிலை மாற்றங்களை இழிவளவாக்குவதற்கான நடவடிக்கைகள் 4 தரும். ஒன்று திண்மக் கழிவுகளை முகாமை செய்தல், ஏற்கனவே பார்த்தால் போன்ற நிறப்பெட்டிகளுக்குள்ளே இட வேண்டிய பொருட்களை இடுதல், மீள்காடாக்கம், பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலுமூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல், நான்காவதாக புதுப்பிக்கக்கூடிய சக்தி வலுமூலகங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், காற்று சக்தி, அடுத்த சூரிய சக்திகளை பயன்படுத்துவது தொடர்பாக நாம் பார்க்கலாம். காலநிலை மாற்றங்களை இழிவாக்கிக் கொள்வதற்கு உலகில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் காலநிலை மாற்றங்கள் பற்றிய அரசாங்கங்களுக்கு இடையிலான குழு, அதாவது ஐபிசிசி, இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும் நாம் இப்போது ஆராயப் போகின்றோம். இதில் முக்கியமான விடயம் என்னென்று கேட்டால், நாங்கள் கடந்த வகுப்பிலே இந்த காலநிலையால் ஏற்படும் பிரச்சனைகளை இழிவாக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக கற்றோம். அது உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது நாம் ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக கடைபிடிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கற்றோம். தற்போதும் இந்த உலகில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள், உலகில் அனைத்து நாடுகளாலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப் போகின்றோம். காரணம் என்னென்று கேட்டால், இப்போ அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அனைத்து நாடுகளிலுமே இந்த கைத்தொழில் நடவடிக்கை மூலமாக அதிகளவான பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றது. வெளியேற்றப்படும் போது இந்த வெளியேற்றுகின்ற நாடு, உதாரணமாக அமெரிக்க நாடு கூடுதலான பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றினால் அது அமெரிக்காவை மட்டும்தான் பாதிக்கும் என்று இல்லை, அது உலக நாடுகள் அனைத்தையுமே பாதிக்கப் போகின்றது. இதன் காரணமாக இந்த பாதிப்புகளை உணர்ந்து உலக பாதுகாப்பு உபாய முறைகளை தயாரிப்பது என்று இந்த செயற்பாட்டின் கீழ் இந்த காலநிலை மாற்றங்களை இழிவாக்கிக் கொள்வதற்கு இந்த உலகில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நாம் பார்ப்போம். அதிலே முதலாவதாக இந்த காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக உலக பாதுகாப்பு உபாய முறைகள் இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபையால் உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்று, இதற்கான நிதியுதவிகளை ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் வேலை திட்டம் வழங்கியது. அதற்கான அந்த லோகோ
உங்களுக்கு இலச்சனைகளிலே போடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த உலக வனவிலங்கு நிதியம் என்பனவும் இதற்கான பண உதவிகளை, நிதி உதவிகளை வழங்குகின்றது. அடுத்த விடயமாக இந்த உலக பாதுகாப்பு முறைகளின் பிரதான நோக்கம், இந்த உலக பாதுகாப்பு உபாய முறைகளின் பிரதான நோக்கங்கள் ஒன்று மரபணு பல்லினத்தன்மையை பாதுகாத்தல், உயிரினங்களிலே காணப்படும் இந்த மரபணுக்களின் பல்லினத்தன்மையை பாதுகாப்பது. இரண்டாவதாக உயிர்ச்சூழல் தொகுதிகள் விசேட தாவர விலங்கினங்களை நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும். மூன்றாவதாக அத்தியாவசிய உயிர்ச்சூழல் செயல்முறை மற்றும் உயிர் ஆதார தொகுதிகளை பேணிவர். இந்த மூன்று செயற்பாடுகளுக்காகவும் இந்த உலக பாதுகாப்பு உபாய முறைகள் நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. அதில் இந்த மேற்கூறப்பட்ட வேலை திட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள், அதாவது 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்டாக்ஹோம் மாநாட்டின் மூலமாக இந்த மேற்கூறப்பட்ட மூன்று விடயங்களையும் கடைபிடிப்பதற்காக நடைபெற்ற மாநாடுகள் இது ஒன்று. அதன் இலச்சனையிலே பொருத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள். இரண்டாவதாக புருட்லண்ட் ஆணைக்குழு அறிக்கை. மூன்றாவதாக 92ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோ நடைபெற்ற புவிச்சு மாநாடு. இது பிரேசிலிலே 1992ஆம் ஆண்டு உலக நாடுகள் கூடி இந்த உச்சி மாநாட்டை மேற்கொண்டார். இந்த ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் இந்த முக்கியமான சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த சிஎஃப்சி வாயு வெளியிடும் செயற்பாடுகளை குறைத்தல். அதாவது குளிர்சாதன பெட்டிகள் தற்போது 2000 ஆண்டுக்குள் இந்த சிஎஃப்சி வாயுவை வெளியிடும் செயற்பாடுகளை குறைப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக 2000 ஆண்டுக்குள் நமது இலங்கை நாட்டை பொறுத்தளவில் இந்த செயற்பாடுகள் குறைக்கப்பட்டது. அந்த காலத்திலே சிஎஃப்சி ஃப்ரீ என்று கூட அதில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வந்தது. இந்த சிஎஃப்சி வாயுவை வெளியிடும் சாதனங்களை தற்பொழுது காண முடியாது. அதுகளை குறைப்பதற்கான செயற்பாடுகள் முன்வைக்கப்பட்டது. இரண்டாவதாக வாகனங்களிலிருந்து வெளிவிடப்படும் புகைப்பரிசோதனைகளை மேற்கொள்ளும் இச்செயற்பாடு இலங்கையிலே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது, நீங்கள் அறிந்த விடயம். மூன்றாவதாக இந்த திண்மக்கழிவு முகாமை செய்தல், திண்மக்கழிவுகளை முகாமை செய்தல். இது பாடசாலை தொடக்கம் நகரங்கள், ஆஸ்பத்திரிகள் எல்லாவற்றிலேயுமே அந்த டஸ்ட்பின் உங்களுக்கு பல்வேறு கலர்களிலே போடப்பட்டிருக்கும். இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததாக உயிர்ச்சுவட்டு கார்பன் பயன்பாட்டை குறைத்தல், கார்பன் வெளியிடும் மூலாதாரங்களை குறைத்தல், அதாவது மாற்று வளங்களை பயன்படுத்தல், சூரிய சக்தி, காற்று. அடுத்ததாக இந்த பேட்டரிகள் மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதை கூறலாம். அதாவது இலங்கை அரசாங்கம் தற்பொழுது இந்த டீசல் பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு கூடுதலான வரிகளையும் ஹைட்ரோனிக் வாகனங்களுக்கு குறைவான வரிகளையும் போட்டு இந்த உயிர்ச்சுவட்டு பயன்பாட்டை குறைக்கும் செயற்பாட்டிலே மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கி வருகின்றது. அடுத்ததாக இந்த சிறப்பான தாவர விலங்கினங்களை பாதுகாப்பதன் மூலம் உலக உயிர் பல்லினத்தன்மையை பாதுகாத்தல், புதுப்பிக்கக்கூடிய வலுவளங்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டல், அதாவது சூரிய சக்தி, காற்று சக்தியை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டல். அடுத்ததாக தோட்டச் செய்கை, மரநடுகை வேலை திட்டங்கள், மாடி வீட்டு தோட்டச் செய்கை, சேதன பசலை பாவனை போன்றவற்றை ஊக்குவிப்பது மிக முக்கியமானதாக இந்த ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் ஒன்று. கூடுதலாக இந்த தோட்டச் செய்கை, மரநடுகை, மீளவு மரநடுகை செய்கின்ற வேலைகள், அடுத்ததாக வீட்டு தோட்டங்கள், சேதன பசலை பயன்பாடு, அதாவது நகர பிரதேசங்களிலே நிலத்துக்கு பற்றாக்குறை நிலவும் போது இந்த மாடி வீடுகளிலே தோட்டங்களை செய்யும் செயற்பாடுகளை அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக இந்த ஐபிசிசி எனப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான அரசாங்கங்களுக்கு இடையிலான குழு இந்த உலக வளிமண்டலவியல் ஸ்தாபனம் WMOன்னு சொல்வார்கள், அது நிலச்சனையிலே காணப்படுகின்றது. அடுத்தது UNEP ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டம். இந்த இரண்டு நிறுவனங்களிலும் அங்கத்துவம் பெறும் உறுப்புரிமை உடைய நாடுகள் இயல்பாகவே இந்த ஐபிசிசி செயற்திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படும். இதில் 1988ஆம் ஆண்டு இந்த ஐபிசிசி ஆணைக்குழு நிறுவப்பட்டது. அதில் தற்போது 120 நாடுகள் அங்கத்துவம் பெறுகின்றன. இந்த ஐபிசிசி அமைப்பின் மூலம் அந்த முக்கியமான விடயம் என்னென்று கேட்டால், அப்பிரதேசங்களின் காலநிலை மாறுபாடுகள் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்.
இந்த ஐபிபிசி நிறுவனத்தின் மிக முக்கியமான செயற்பாடுகளில் ஒன்று. அதாவது அந்தந்த பிரதேசங்களிலே காணப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்தல். இதுதான் இந்த ஐபிபிசி நிறுவனத்தின் மிக முக்கியமான பங்கு. இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இந்த குழுவின் மூலமாக இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கைகள் சமர்ப்பிப்பதன் மூலமாக 2007ஆம் ஆண்டு இந்த ஐபிசிசி நிறுவனத்திற்கும் அல்கோர் என்பவருக்கும் அந்த நோபல் பரிசு அவர்களுக்கு சமமாக வழங்கப்பட்டது என்பதன் மூலம் இந்த ஐபிபிசி நிறுவனத்தின் இன்றியமையாமை உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த அல்கோர் என்ற ஒரு படம் உங்களுக்கு இதில் காட்டப்படுகின்றது. அதே மாதிரி ஐபிசிசி நிறுவனத்தின் லோகோ இலட்சணையும் இதில் காணப்படுகின்றது. அப்ப இந்த ஐபிசிசி நிறுவன மூலமாக இந்த உலகின் இடம்பெறும் காலநிலை மாறுபாடுகள் தொடர்பான அறிக்கைகள் மிக முக்கியமாக வெளியிடப்படுகின்றது என்பது நீங்கள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம். அடுத்ததாக சில மாதிரி வினாக்களை நாம் இங்கே பார்ப்போம். காலநிலையில் தீவிரமான மாற்றங்கள் ஏற்படும் மூல காரணம் யாது? ஒரு வினா. காலநிலையிலே நாங்கள் தீவிரமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான மூல காரணம் இந்த பூகோள வெப்பம் அதிகரித்தல். இரண்டாவது வினா, புவி வெப்பமடைதலில் செல்வாக்கு செலுத்தும் மானிட இயற்கை காரணிகள் தலா 2 தருக. அதில் ஒன்று காடழிப்பு, கைத்தொழிலாக்கம், விவசாய நடவடிக்கைகள் என்று பல்வேறு மானிட செயற்பாடுகளை நீங்கள் கூறலாம். அதே மாதிரி பௌதிக காரணிகளில் எரிமலை வெடிப்பு, சூரிய புள்ளிகள், இயற்கையான சதுப்பு நிலங்கள் என்ற விடைகளை நீங்கள் இதில் எழுதலாம். புதுப்பிக்கக்கூடிய வலுமூலகங்கள் 2, அதில் ஒன்று சூரிய சக்தி, காற்று சக்தி. அடுத்ததாக 2007ஆம் ஆண்டு உலக காலநிலை வேறுபாடு தொடர்பான அறிக்கைக்காக நோபல் பரிசு பெற்ற நிறுவனம் நபரின் பெயர்களை தெரியும். அதில் ஒன்று ஐபிசிசி நிறுவனம், இது அடுத்ததாக அல்கோர். இது ஐபிசி என்பது ஒரு நிறுவனமாகவும் இது ஒரு தனிநபர். இந்த 2 பேரும் இணைந்து இந்த நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக காலநிலை வேறுபாடு தொடர்பாக அறிக்கையை தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயரை தருக. அது ஐபிசிசி நிறுவனம். காலநிலை வேறுபாடு தொடர்பான அறிக்கைகளை தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் ஒன்று. அடுத்தது 1972ஆம் ஆண்டு புவி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம், இது ஸ்டாக்ஹோம் என்பது சரியான விடையாக இருக்கு. அடுத்தது காலநிலை மாற்றம் என்றால் என்ன? காலநிலை மாற்றம் என்பது புவியின் பொதுவான காலநிலை நிலைமைகளில் நிகழ்கின்ற குறுங்கால அல்லது நீண்டகால மாற்றங்களை நாங்கள் காலநிலை மாற்றம் என கூறுவோம். இரண்டாவதாக பூகோள வெப்பமடைதல் என்றால் என்ன? புவியின் சராசரி வெப்பநிலையான 15 பாகை சியில் இருந்து புவியின் வெப்பநிலை அதிகரித்தல் பூகோள வெப்பமடைதல் எனப்படும். அதாவது புவியின் சராசரி வெப்பநிலை 15 பாகை சி, இதிலிருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது, இதைவிட கூடும் போது நாங்கள் பூகோள வெப்பநிலை அதிகரித்தல் என்போம். இதற்கான காரணம் பச்சை வீட்டு விளைவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பூகோள வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் 3. ஒன்று காலநிலை மாற்றம், இரண்டாவது முனைவு பனிக்கட்டி படிவுகள் உருவுவதால் கடல் நீர்மட்டம் உயர்வடைதல், மூன்றாவதாக சமுத்திர நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் கடல் வாழ் உயிரினங்கள் இறத்தல். இறுதியாக காலநிலை மாற்றத்தால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகள் 3 தருக. ஒன்று மீன்பிடி தடைப்படல், வருமானம் குறைதல், விவசாயம் பாதிப்படைதல், தொற்று நோய்கள் பரவுதல். இந்த 3 விடயங்கள் தவிர்ந்த வேறு விடயங்களும் நாங்கள் ஏற்கனவே தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றோம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை இழிவளவாக்கும் நடவடிக்கைகள் 3. திண்ம கழிவுகளை முகாமை செய்தல், மீள்காடாக்கம், பச்சை விட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலுமூலகங்களை குறைவாக பயன்படுத்தும். இது இந்த வினாக்களிலே கேட்கப்பட்ட விடைகளுக்கு அமைவாக இல்லை உங்களுக்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதே போன்று பரீட்சையின் போது கவனித்து விடையளிப்பது சிறப்பானதாக இருக்கும். மேலதிக நேரத்தை உங்களுக்கு குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நாம் காலநிலை மாற்றம் தொடர்பான 8ஆம் அலகில் உள்ள விடயங்கள் தொடர்பாக இவ்வளவு நேரமும் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்தோம். இறுதியாக உங்களுக்கு அதிலிருந்து வரும் வினாக்கள் தொடர்பாக சில வினாக்கள்
உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதனை ஒழுங்காக வாசித்து பரீட்சையிலே அதற்கு விடை அளிக்கும் முறைகளையும் தெளிவாக விளங்கிக் கொண்டு பரீட்சையில் வெற்றி அடைவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மாணவர்களே, இந்த காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகளின் மீது ஏற்படும் தாக்கங்கள், நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு மீட்டலுக்கு வருவோம். இந்த மீட்டல் விடயங்களில் இந்த விடயங்கள் நாங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துவதற்காக இந்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். அதாவது, இந்த காலநிலை மாற்றங்களினால் மானிட செயற்பாடுகளில் மீது ஏற்படும் தாக்கங்கள், காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமது செயற்பாடுகள் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. மீன்பிடி தடைபடல், வருமானம் குறைதல், விவசாயம் பாதிப்படைதல், தொற்று நோய்கள் பரவுதல், இயற்கை அனர்த்தம் அதிகரித்தல், குடிநீர் மாசடைதல், தாழ்நில பிரதேசம் குறைவடைவதால் குடியிருப்புகள் இழப்பு. இந்த விடயங்கள் அனைத்தும் காலநிலை மாற்றம் காரணமாக மனித செயற்பாடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளாக இருக்கின்றன. மீன்பிடி தடைப்படல், வருமானம் குறைதல், அதாவது காலநிலை மாற்றத்தால் அதிக சூறாவளி, அதிக வெப்பம், அதிக மழை வீழ்ச்சி காரணமாக மீன்பிடி பாதிக்கப்பட்டு மீனவர்களுக்கான வருமானம் மிக 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 குறைகின்றது. இதனால் மீனவர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். அதே போன்று விவசாயமும் பாதிப்படைகின்றது. வறட்சி காரணமாக நிலம் அமிலத்தன்மை அடைதல், அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பயிரினங்கள் அழிதல், அதே போன்று அதிவேகமான சூறாவளி காற்று காரணமாக பல்லாண்டு பயிர்கள் கூடுதலாக பாதிப்படுதலை நாம் கவனித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த தொற்று நோய்கள் பரவுதல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற மிக முக்கியமானது. டெங்கு, மலேரியா, யானைக்கால் போன்ற தொற்று நோய்கள் மிக கூடுதலாக பரவுகின்றது. அதே போன்று தொற்றா நோய்களும் நமக்கு இந்த காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்றது. அதிக வறட்சி காரணமாக எங்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படலாம். அதே போன்று அதிக குளிர் காரணமாக வலி மாசடைந்து இருதய நோய்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. அதே போன்று மந்த போசனையும் இந்த நோய் பரவலில் ஏற்படுகின்றது. நான் மேலே குறிப்பிட்ட டெங்கு, மலேரியா, யானைக்கோள் இந்த மூன்றும் தொற்று நோய்களாகவும் மற்ற விடயங்கள் யாவும் தொற்றா நோய்களாகவும் காணப்படுகின்றன. அதே போன்று இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்தல், சூறாவளி, வறட்சி, காட்டுத்தீ போன்ற இயற்கை அனர்த்தங்கள், அதிக மழை வீழ்ச்சி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளாக காணப்படுகின்றன. அதே போன்று குடிநீர் மாசடைதலும் மிக முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது. குடிநீரும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று. அதே போன்று தாழ்நில பிரதேசங்கள் குறைவடைந்து குடியிருப்புகளின் இழப்புகள் ஏற்படுகின்றன. இவையாவும் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. அதே போன்று இந்த காலநிலை மாற்றங்களை இழிவளவாக்குவதற்கான நடவடிக்கைகள், காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்று பார்ப்பதால், முதலாவதாக திண்ம கழிவுகளை முகாமை செய்தல், இரண்டாவதாக மீள்காடாக்கம், மூன்றாவதாக பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலு மூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல், புதுப்பிக்கக்கூடிய சக்தி வலு மூலகங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், பொது போக்குவரத்தை ஊக்குவித்தல், விவசாய நடவடிக்கைகளில் சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவித்தல். இந்த விடயங்கள் கடைபிடிப்பதனூடாக இந்த காலநிலை மாற்றங்களை இழிவாக்கிக் கொள்ளலாம். அதற்கான விளக்கங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த போதும் சுருக்கமாக சொல்கின்றேன். திண்ம கழிவுகளை முகாமை செய்யும் போது இந்த பச்சை நிற பெட்டியிலே கண்ணாடி பொருட்களையும், நீல நிறத்தில் கடதாசி பொருட்களையும், கருப்பு நிறத்தில் உணவுப் பொருட்களையும், சிவப்பு நிறத்தில் உலோகப் பொருட்களையும் விடுவதன் மூலமாக இந்த திண்ம கழிவுகளை சிறப்பாக முகாமை செய்து பயன்படுத்த முடியும். இதனால் பிரச்சனைகள் குறையும். இரண்டாவதாக மீள்காடாக்கம், காடுகள் அழிக்கப்பட்ட பிரதேசத்திலே மீண்டும் மரக்கன்றுகளை நட்டு மரங்களை வளர்ப்பதன் மூலமாக காலநிலை மாற்ற பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலு மூலகங்களை குறைவாக பயன்படுத்தி வேறு வலு மூலகங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர சூரிய சக்தி மிக முக்கியமானதாக கூறலாம். இந்த சோலார் மூலம் இயங்கும் கார்கள் இதுகளை பயன்படுத்துவதன் மூலம். அடுத்ததாக மாற்று சக்திகளை கண்டுபிடித்தல், அதாவது புதுப்பிக்கக்கூடிய சக்தி மூலகங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல். அதிலே சூரிய சக்தியும் அதன் மூலம் காற்று சக்தியும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. நமது நாட்டில் தற்போது இந்த பாவனைகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக இந்த பொது போக்குவரத்தை ஊக்குவித்தல். இந்த விடயங்கள் நமக்கு முக்கியமான விடயங்களாக இருப்பதுடன், இந்த விவசாய நடவடிக்கைகளில் சேதன பயன்பாட்டை ஊக்குவித்தல் மூலமாக
இந்த காலநிலையால் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் பாதிப்புகளை இழிவுளவாக்கிக் கொள்ளலாம் அல்லது குறைத்துக் கொள்ளலாம் என கூறுகிறோம்.